குழந்தைங்களே, இன்னைக்கு திருவெம்பாவை பாடலில் 15வது நாள் 15வது பாடலை பார்ப்போம். இந்த பாடலையும் பெண்கள் தங்கள் தோழியை எழுப்ப வந்திருக்காங்க. இந்த தோழி எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் சிவபெருமான் தான் என்னுடைய தலைவன், சிவபெருமான் தான் என்னுடைய தலைவன் சொல்லிட்டே இருப்பாள். சிவனை தவிர வேற யாரையும் அவள் வணங்க மாட்டாள். அப்படி சிவனை பற்றி பேசி 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 அவ கண்ணிலிருந்து கரகர கர 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 கரன்னு தண்ணி வரும். அப்புறம் இன்னும் ஜாஸ்தியா சிவனை பத்தி பேச போனா ஒரு மாதிரி மயக்க நிலைக்கே போயிடுவான். தன்னுடைய உணர்ச்சி, தன்னுடைய உணர்வு பெறறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி ஆயிடுவா. அந்த பக்தி பரவச நிலைக்கு போயிட்டா நாம எங்க இருக்கோம் ஏது இருக்கோன்னே தெரியாது, தான் யாருன்னு தெரியாது. அந்த உணர்வு திரும்பறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடும். அப்படிப்பட்ட பக்தி கொண்ட பெண் இது. அந்த மாதிரியான பக்தி விண்ணுலகத்திலிருந்து வேற யாரு இறங்கி வந்தாலும் அவங்களை இவள் வணங்க மாட்டான். ஈசன் ஒருவன் தான் எனக்கு கடவுள், ஈசனை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவன். இந்த மாதிரி அவ்வளவு பக்தியுடைய பெண், நீ தூங்கிட்டு இருக்க, கொஞ்சம் சீக்கிரம் வா. நம்ம ஏர் உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த குளம், அந்த குளத்தோட ஷேப்பு ஏரோட வடிவத்தில் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள நீராடி இந்த உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவோம், வா, எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்தி நிலை இருக்கு பார்த்தீங்களா? சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு ஒரு உறுதியோடு இருக்கு. இப்போ நம்மள நிறைய பேர் இருக்கோம். இப்போ நம்ம எல்லா கடவுளையும் வணங்குவோம். சிவபெருமானையும் வணங்குவோம், விஷ்ணுவையும் வணங்குவோம், பிள்ளையாரையும் வணங்குவோம், முருகனையும் வணங்குவோம், எல்லாரையும் வணங்குவோம். நமக்கு எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கு. சில பேருக்கு ஒரே தெய்வம் தான், அந்த தெய்வத்தை தவிர வேற தெய்வத்தை அவங்க வணங்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு மனநிலை கொண்டவர் தான் விஷால சர்மருங்கிறவர். இவர் சோழ நாட்டில் பிறந்தவர். இவர் சின்ன வயது முதலேயே சிவ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவர். சிவன் தான், வேற எந்த கடவுளையும் ஏத்துக்கவே மாட்டார். அப்புறம் இவர் பசுமாடு மேய்க்கிறவர். பசுமாடு மேய்க்கும் பொழுது தானே ஒரு இடத்துல போய் மண்ணால சிவலிங்கம் பிடிச்சு வைப்பார். பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு பூஜை எல்லாம் தனக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி வழிபாட்டு முறையே அனுஷ்டிப்பார். மாடுகளை மேய்க்கிறதுனால அந்த மாடுகளுடைய பாலை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும். அவங்க அப்பாக்கு இதை பார்த்தா பயங்கர கோபம் வருது. என்னடா நீ பாலெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ற அப்படின்னு. இவருக்கு இது நான் சிவபெருமானுக்கு தானே நான் அபிஷேகம் பண்றேன், இதை போய் வேஸ்ட்னு சொல்லலாமா அப்படின்னு அவன் கேட்கறது இல்லை. இவங்க அப்பா பாக்குற, தினமும் இந்த பையன் பாலை வேஸ்ட் பண்ணி அந்த மண்ணை பொம்மைக்கு போய் போடுறானே அப்படின்னு. ஒரு நாள் அந்த ஒரு குடத்துல பால் வச்சிருக்காரு, சின்ன சொம்புல. அதை வச்சு அதுக்கப்புறம் அதை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது அவங்க அப்பா பார்க்கிறார், கோபம் வருது. காலால எட்டி உரைக்கிறார் அந்த செம்பு, பால் நிறைந்த செம்பை. அது அப்படியே கவுந்து எல்லா பாலும் கொட்டி போறது. இவன் ஒரே கோபம் வருதா, என்னுடைய கடவுளான சிவனை நிந்தனை செய்வதா, திட்டுறதா, அவமதிக்கிறதா, அவங்கள நான் சும்மா விடுறதா? அப்பான்னு கூட பார்க்கல, காலை வெட்டிடுறான், காலை வெட்டி தூக்கி வீசிடுறான். அவ்வளவு கோபம் வருது. என்னுடைய சிவபெருமானை நான் வணங்கும் போது நீ எப்படி காலால் எட்டி ஒதுக்கலாம்? எவ்வளவு பெரிய அவனுக்கு அந்த காலை வெட்டி இப்படி ஒரு தீவிரமான பக்தனாக இருக்கக்கூடிய விசார சர்மனுடைய பக்தியை வச்சு சிவபெருமான் உமையோடு அவர் பார்வதியோடு அவருக்கு காட்சி தரார். காட்சி தந்து அவருக்கு அருள் செய்கிறார். தன்னுடைய கணங்களுக்கு லீடரா அவர் பண்றார். அது மட்டும் இல்ல, தான் உண்ட அமுது, தனக்கு எல்லோரும் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மாலைகள், இதெல்லாம் உனக்கே இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கிறார். ஏன்னா அந்த அளவு ஈசன் மேல பக்தி வச்சவர். ஈசனை தவிர வேற யாரையும் அவர்
வணங்கவில்லை. அப்படி ஏதாவது ஒரு கற்பு நெறியோட அவர் வாழ்ந்தார். ஈசனை தவிர எப்படி பெண்கள் தங்களுடைய கணவனை தவிர வேறு யாரையும் நினைக்காமல் கணவனை வழிபட்டு கொண்டிருப்பவங்களே கற்புக்கரசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈசனை தவிர வேற யாரையும் நினைக்காமல் இருந்து அப்படி ஒரு நெறியோட ஒழுக்க நெறியோட வாழ்ந்த அந்த விசார சர்வரை சிவபெருமான் கௌரவித்தார். நாளைக்கு அடுத்த பாடலோட உங்களை பார்க்கிறேன்.